ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம அதிகப்படியான முடி உதிர்வை நிறுத்தி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய எண்ணெய் ப்ளஸ் வீட்டிலே ரொம்ப சிம்பிளா ஹேர் ஸ்பா பண்ணி முடியை நல்ல ஸ்ட்ரெயிட்டண்டாக ஷைனிங்காக ஸ்மூத்தாக ப்ளஸ் பிளாக்கியாக எப்படி வச்சுக்கலான்ற டிப்ஸாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 100 ml அளவுக்கு எண்ணெய் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 2 கற்றாழை மடல் எடுத்திருக்கேன். மடலை வாஷ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய முள்ளை நீக்கி தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் எடுத்து ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கற்றாழை நம்ம தலைமுடி உதிர்வை நிறுத்தும், முடி வளர்ச்சியை தூண்டும், தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகளை நீக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரை ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கசகசா சேர்த்துக்கலாம். இது நம்முடைய மசாலா பொருட்களை சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். இது நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகளை நீக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரை ஸ்மூத்தாக ஷைனிங்காக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது, முடி உதிர்வை நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்ததாக 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகளை நீக்கும், முடி வளர்ச்சியை தூண்டும், ஹேரை ஸ்மூத்தாக ஷைனிங்காக வச்சுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கற்றாழை மடல் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கங்க. அதுக்கடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளில் அதிகமான இரும்பு சத்துக்கள் இருக்குது. நமக்கு இது முடி உதிர்வை நிறுத்தத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, முடியை கருங்கன்னு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதில் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிங்க. கற்றாழையில் இருக்கக்கூடிய ஜெல்லே பொதுமான அளவு. அடுத்ததாக ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா சில்வர் பாத்திரம் வந்தால் பயன்படுத்திங்க. 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து அரைச்சி வச்சிருக்க அந்த பொடி ப்ளஸ் அந்த விடுதியும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிங்க, கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணிங்கன்னா இதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாமே உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு சப்போஸ் குளிர்ச்சி உடம்பா இருக்குது, அதாவது இதெல்லாம் எங்களுக்கு அப்ளை பண்ணால் சைனஸ் பிரச்சனை வரும்ன்ற பயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வெந்தயம் பொடி பண்ணும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்து பொடி பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு எந்த விதமான சளி தொந்தரவும் கொடுக்காது. ப்ளஸ் எண்ணெய் கொதிக்கும் போது ஒரு 4லிருந்து 5 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அப்பயும் உங்களுக்கு சளி அந்த மாதிரி பிரச்சனை வராது. இப்போ இந்த எண்ணெய் ரெடியாக உங்களுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் எடுத்துக்கும். இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய ஈரசலசலப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கின பிறகு இந்த மாதிரி வரும். அப்போதான் எண்ணெய் உங்களுக்கு 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெய் இந்த கடாயில வச்சு ஆற வச்சிடலாம். அதுக்கடுத்து இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் வடிகட்டிக்கலாம். கண்ணாடி பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 25% 25 ml அளவுக்கு பாதாம் எண்ணெய் சேர்க்க போகிறோம். பாதாம் எண்ணெய் நம்மளுடைய ஹேர் நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து ஒரு 25 ml அளவுக்கு கேஸ்டர் ஆயில்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நமக்கு ஹேரை நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ண லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முடியை நல்லா கருங்கன்னு வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது, முடி உதிர்வை நிறுத்தத்துக்கும் முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் எப்படி பயன்படுத்தணும்னா, தேவைக்கேற்ப எடுத்துங்க, கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கங்க. அது மேலே இந்த எண்ணெயை வச்சிங்கன்னா 1 நிமிஷத்தில் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டோட ஆகிடும். இந்த எண்ணெயை உங்களுடைய முடியோட வேர்க்கால்களை நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நகங்களை பயன்படுத்தாதீங்க, விரல்களை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டர்க்கி டவல் இல்லைனா காட்டன் டவல் எடுத்துக்கங்க. உங்களுடைய அந்த சுடுதண்ணி நம்ம ஏற்கனவே வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் இந்த டவலை டிப் பண்ணிங்க. டிப் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சிருங்க. டவல் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டோடு இருக்கணும். இப்போ இதை உங்களுடைய தலையில் அப்படியே கவர் பண்ண மாதிரி போட்டுருங்க. அதாவது நம்ம தலை குளிச்சதுக்கப்புறம் தலையில் டவல் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டிக்கங்க. ஆனால் கொண்டை போடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா முடி, அதாவது தலைக்கு பின்பக்கம் போடாதீங்க, முன் நெற்றிக்கு மேலே வர்ற மாதிரி வேணா போட்டுங்க. இந்த மாதிரி பண்றதுனால ஹேர் ரொம்ப ஸ்மூத்தா ஷைனிங்கா இருக்கும். இது பியூட்டி பார்லர்ல இந்த மெத்தட்ல தான் ஹேர் ஸ்பா பண்றாங்க. இது எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும் அப்படின்னா, எண்ணெய் தடவினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டவலை நம்ம ஒரு 1/2 hour தலையில இந்த மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹேர் ஸ்மூத்னிங் கிடைக்கும். அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த போஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி அங்க இருக்கக்கூடிய முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், டேண்ட்ரஃப் நீக்கும், பொடுகுகளை நீக்கிட்டு முடி உதிர்வை நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த டவலை எடுத்துட்டு நீங்க தலையை ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க. வாரத்துல 2 முறை இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. கம்ப்ளீட்டா உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனை அனைத்துமே சரியாயிடும். முடி நல்லா நன்கு அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹேர் ரொம்ப ஸ்மூத்தா ஷைனிங்கா ஸ்ட்ரெயிட்டன் பண்ண லுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டில் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.